ஹாய் நண்பா. பொதுவாக காங்கிரீட்னா எல்லாருக்கும் தெரியும். சிமெண்ட்டு, சாண்டு, அக்ரிகேட் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி காங்கிரீட் ரெடி பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபவுண்டேஷனோட ஃபூட்டிங்கில் இருந்து காலம், பீம், ஸ்லாப்னு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். அந்த காங்கிரீட் பல கிரேடாக டிஃபரன்ஷியேட் பண்ணப்படுது. ஸோ அந்த கிரேட் ஆஃப் காங்கிரீட் பற்றி அது என்னலான்னு பார்க்கலாம். ஸோ காங்கிரீட்டோட கிரேட் வந்துட்டு எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு M5, M7.5, M10, M15, M20 இப்படி வந்துட்டு பல கிரேட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. இதில் இந்த M என்னன்னா, இதில் இந்த எம்மை வந்துட்டு மிக்ஸ் டிசைன்னு சொல்கிறாங்க. இந்த நம்பர் 5, 7.5 அதெல்லாம் வந்துட்டு கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரேடு வந்துட்டு சிமெண்ட்டு, சாண்டு, அக்ரிகேட்டை டிஃப்ரெண்ட் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறதால கிரேட் மாறுது. ஸோ ஒவ்வொரு கிரேடுக்கும் வந்துட்டு என்னென்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, M5க்கு வந்துட்டு 1:5:10, M7.5க்கு வந்துட்டு 1:4:8. இது எப்படின்னா 1:5:10னா வந்துட்டு சிமெண்ட்டு, சாண்டு, அக்ரிகேட். M10க்கு வந்துட்டு 1:3:6. M15க்கு வந்துட்டு 1:2:4 1:1.5:3. ஸோ இதுதான் வந்துட்டு கிரேட் ஆஃப் காங்கிரீட்டோட மிக்ஸ் ரேஷியோ. ஸோ ஒவ்வொரு கிரேட் ஆஃப் காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்தும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ எந்தெந்த இடத்துல எந்த கிரேட் ஆஃப் காங்கிரீட் யூஸ் பண்ணுமோ அந்தந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி அந்த கிரேட் ஆஃப் காங்கிரீட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.